எங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து முக்கியமான ஒன்றாக காணப்படுவது. அதில் பார்ட் 1ல் வந்து ஒரு 12 அல்லது 10 கேள்விகளும், ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு கேள்வி, ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸும், எஸ்ஐயில் வந்து ஒரு கேள்வியும் 7.5 மார்க்ஸுக்குரியதாகவும், மொத்தம் அன்னளவாக 22.5 மார்க்ஸ், அன்னளவாக 4 பங்கு 100 மார்க்ஸில் 4 பங்குக்குரியதாக என்ன செய்து காணப்படுவது. முக்கியமான ஒரு பாடமாக இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து பிள்ளைகள் வந்து மாற்றீடு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் வந்து இலகுவான வழிகளில் நாங்கள் என்ன செய்யலாம், 6 மாதம் 7 மாதம் படிக்கிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 4 அல்லது 5 அல்லது 6 மணித்தியாலங்களுக்குள்ளே நாங்கள் மாற்றீடு செய்ய இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து முதலாவது வந்து அட்கேன்கள தாக்கம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அட்கேன்கள மூலக்கூற்று சூத்திரம் உங்களுக்கு தெரியும், CnH2n+2. அட்கேன்கள மூலக்கூற்று சூத்திரம் உங்களுக்கு தெரியும், CnH2n+2. அந்த அட்கேன்கள தாக்கங்கள் வந்து 3 படிகளில் நடைபெறும். ஆரம்பப்படி, முதலாவது ஆரம்பப்படி, அடுத்தது விருத்திப்படி அல்லது இடைநிலைப்படி, மூன்றாவது வந்து இறுதிப்படின்னு சொல்லி. ஆரம்பப்படியில் வந்து மூலிகை பிளவுற்று, அதாவது மூலக்கூறுகள் பிளவுற்று மூலிகங்களை உருவாக்கும். இது பரவிய சூரிய ஒளி முன்னிலையில் நடைபெறும். அதாவது Cl2 மூலக்கூறு வந்து என்ன செய்து பரவிய சூரிய ஒளி முன்னிலையில் மூலிகங்களாக 2 Cl மூலிகங்களாக பிளவுறும். இந்த விருத்திப்படி அல்லது இடைநிலைப்படிகளில் வந்து ஒரு மூலக்கூறு ஒன்றுக்கும் ஒரு மூலிகம் ஒன்றுக்கும் இடையில நடைபெறும் தாக்கம் நடைபெறும். அதில் வந்து நீங்கள் இங்கே வந்து அரை அம்புக்குறி தான் காட்ட வேண்டும், முழு அம்புக்குறி காட்டப்படக்கூடாது. முழு அம்புக்குறி காட்டப்பட்டால் உங்களுக்கு அது பிழையாக மாறிவிடும். ரைட். இந்த CH4 மூலக்கூறு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த அதில் இருக்கிற ஒரு ஐதரசனை இந்த Cl டோட்டுங்கிற மூலிகம் வந்து தாக்கமுற்று இந்த CH4 மூலக்கூறு CH3 டோட்டுங்கிற மூலிகமாக மாற்றுது. மீண்டும் இந்த CH3 டாட் மூலிகம் வந்து Cl2 மூலக்கூறோட தாக்கமுற்று CH3Clங்கிற மூலக்கூறாகவும் Cl டாட்டுங்கிற மூலிகமாகவும் மாறும். CH3Clங்கிற மூலக்கூறு வந்து Cl டாட்டுங்கிற மூலிகத்தோட தாக்கமுற்று CH2Cl ஆகவும் HCl ஆகவும் மாற்றம் வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று மூலக்கூறாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒன்று மூலிகமாக காணப்படும், இன்னும் ஒன்று மூலிகமாக இருந்தால் இன்னும் ஒன்று மூலக்கூறாக காணப்படும். இப்படி விருத்திப்படிகளில் வந்து CH4 மூலக்கூறு முற்றுமுழுதாக CCl4 மாறும் மட்டுக்கும் தாக்கம் நடைபெறும். மாறும் வரையும் என்ன செய்யும், தாக்கம் நடைபெறும். அதில் வந்து எங்களோட Cl டொட்டுங்கிற மூலிகம் CH4 மூலக்கூறு இருக்கிற ஒவ்வொரு ஐதரசனையும் பிரதியீடு செய்து CCl4 மூலக்கூறாக மாற்றம் அடையும். ரைட். விடைவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று மூலிகமாக இருந்தால் இன்னும் ஒன்று மூலக்கூறாக காணப்படும். இறுதிப்படியில் வந்து இதில் காணப்படுற மூலிகம் இன்னும் ஒரு மூலிகத்தோட எழுமாற்றமாக தாக்கமுற்று மூலிகம் தாக்கமுற்று மூலக்கூறுகளை உருவாக்க போகுது. இப்போ CH2Clங்கிற மூலிகமும் CH3 டாட்டுங்கிற மூலிகமும் தாக்கமுற்றா எங்களுக்கு இறுதிப்படி. CH3 டாட்டுங்கிற மூலிகமும் CH2Clங்கிற மூலிகமும் தாக்கமுற்று CH3CH2Clங்கிற மூலக்கூறை உருவாக்கலாம். அதே மாதிரி CCl3ங்கிற மூலிகம் வந்து Cl டாட்டுங்கிற மூலிகத்தோட தாக்கமுற்று CCl4ங்கிற மூலக்கூறையும் உருவாக்கலாம். அடுத்தது CHCl2ங்கிற மூலிகமும் CH2Clங்கிற மூலிகமும் தாக்கமுற்று CHCl2 CH2Clங்கிற மூலக்கூறையும் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இது வந்து இதில் விருத்திப்படியில் உருவாக்கப்பட்ட மூலிகங்கள் தமக்கிடையே எழுமாற்றமாக தாக்கமடைவதால் எந்த வகையான மூலக்கூறையும் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இதில் நாங்கள் அட்கீன்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அட்கீன்கள மூலக்கூற்று சூத்திரம் வந்து CnH2n, அதாவது கார்பன் எண்ணிக்கையை விட ஐதரசன் எண்ணிக்கை 2 மடங்காக காணப்படும். அட்கீன்கள பிரதானமான தாக்கங்கள் வந்து முதலாவது H2SO4 போட்டோம்னு சொன்னால் H2SO4 வந்து H+ ஆகவும் HSO4- ஆகவும் அயனாக்கமடையும்.
இதில் எங்களை அந்த இரட்டை பிணைப்பு உருவாக்கப்பட்ட 2 கார்பன்களுக்கு இடையே எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனை நீக்கக்கூடியோ அந்த கார்பனோட வந்து ஹைட்ரஜன் சேர, ஹைட்ரஜனை நீக்க குறைஞ்ச கார்பனோட வந்து OSO3H வந்து சேரப்போகுது. ஐதான் H2SO போட்டிங்கன்னு சொன்னால் நீரேற்றம் நடைபெறும். அந்த ஐதான் H2SO, அதாவது நீரில் என்னென்ன காணப்படும், H+ம் OH- காணப்படும். அதாவது இரட்டை பிணைப்புள்ள 2 கார்பன்களுக்கு இடையே ஹைட்ரஜனை நீக்கக்கூடிய கார்பனோட ஹைட்ரஜன் சேர, ஹைட்ரஜனை நீக்க குறைஞ்ச கார்பனோட வந்து OH சேரப்போகுது. HBr ஏற்றத்திலையும் மார்க்கோனிகோ விதிப்படி, மார்க்கோனிகோ விஞ்ஞானி சொல்லியிருக்காரு, இரட்டை பிணைப்பு உருவாக்கப்பட்ட கார்பன்களில் வந்து எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனை நீக்கக்கூடியோ அந்த கார்பனோட ஹைட்ரஜன் சேர, ஹைட்ரஜனை நீக்க குறைஞ்ச கார்பனோட Br சேரும். HBr R2O2 போட்டிங்கன்னு சொன்னால் மாறி ஏறப்போகுது. அதாவது வந்து ஹைட்ரஜனை நீக்கக்கூடிய கார்பனோட Br சேர, ஹைட்ரஜனை நீக்க குறைஞ்ச கார்பனோட ஹைட்ரஜன் சேரப்போகுது. அதாவது HBr ஏற்றுறதுக்கு மறுதலையாக HBr R2O2 போடக்குள்ள முரண் மார்க்கோனிகோ விதின்னு சொல்கிறோம் நாங்கள். அடுத்து Br to CCl4 போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு 2 இடத்துலையும் Br சேர்க்கப்படும். அட்கைன்களோட தாக்கங்கள், அட்கைன்கள்னு சொன்னால் கார்பன் எண்ணிக்கையை விட ஹைட்ரஜன் எண்ணிக்கை வந்து 2 மடங்காக பெருக்கப்பட்டு 2 கழிக்கப்படும். அதாவது கார்பன் 2ஆக இருந்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரஜன் எத்தனையாக காணப்படும், 2ஆகத்தான் இருக்கும். கார்பன் 3ஆக இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் 2 மடங்கு வந்து 6, 6லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 4 வரப்போகுது. சரியா? இதில் வந்து 2 வகையான அட்கைன் இருக்கு. முடிவுள்ள அட்கைன், அதாவது இறுதி கார்பனுக்கு முன்னுக்கு வந்து மும்மை பிணைப்பு காணப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் சொல்லுவோம் முடிவுள்ள அட்கைன். இந்த இறுதி கார்பன் கொண்டிருக்கிற ஹைட்ரஜன் வந்து அமிலத்தன்மை கொண்ட ஹைட்ரஜனாக காணப்படும். அப்போ அட்கைன்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சோடியத்துடன் முடிவுள்ள ஹைட்ரஜன் தாக்கமுற்ற, அதாவது முடிவுள்ள அட்கைன் அமில ஹைட்ரஜனை கொண்ட அட்கைன் தாக்கமுற்றிக்குன்னு சொன்னால் அந்த அமில ஹைட்ரஜனை பிரதியீடு செய்து போட்டு அந்த இடத்துல வந்து சோடியத்தை, அந்த இடத்துல வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியத்தை பிரதியீடு செய்ய இங்கே விளைபொருளாக H2 கேஸ் வெளியிடப்படும். NaNH2O போட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியம் பிரதியீடு செய்யப்படும். இந்த ஹைட்ரஜன் வந்து NH2- சேர்ந்து NH3ஆக மாறும். HgSO4 H2SO4 போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கீட்டோன் ஒன்று உருவாக்கப்படும். NH3 சேர் AgNO3 போட்டிங்கன்னு சொன்னால் இந்த H+க்கு பதிலாக Ag+ பிரதியீடு செய்யப்பட்டு வெள்ளை நிறமான வீழ்படிவு வரப்போகுது. C2Cl2ஓட வந்து சிவப்பு நிறமான வீழ்படிவை தரும். அதாவது வந்து இந்த H+க்கு பதிலாக இந்த Cu+ பிரதியீடு செய்யப்பட்டு சிவப்பு நிறமான வீழ்படிவு வரப்போகுது. Br to CCl4 போட்டிங்கன்னு சொன்னால் அதில் காணப்படுற 2 பைப்பிடிப்புகளும் உடைக்கப்பட்டு அந்த இடங்களில் வந்து 2 Br2 மூலக்கூறு வந்து பிரதியீடு செய்யப்படும். இது வந்து அட்கைன்கள தாக்கங்கள். நாங்கள் அடுத்ததாக ஒட்சியேற்றும் கருவியும் தாழ்த்தும் கருவி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒட்சியேற்றும் கருவிகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஒட்சியேற்றும் கருவிகளில் 2 வகையாக இருக்குது. வன்னொட்சியேற்றி, மென்னொட்சியேற்றி. வன்னொட்சியேற்றிகளில் வந்து H+K2Cr2O7, H+K2Cr2O7ம் H+KMNO4, OH-KMNO4 வரப்போகுது. மென்னொட்சியேற்றிகளில் வந்து PCC, பிரிடினியம் குளோரோக்ரோமேட். இதில் பாருங்கள், நீங்கள் முதல் அடுக்குகோலை வந்து H+KMNO4 போட்டிங்கன்னு சொன்னால் ஓயிக் அசிட்டாக மாற்றப்போகுது. ஆனால் PCC போட்டிங்கன்னு சொன்னால் இதில் காணப்படுற OH இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை கார்பன் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனையும் சேர்த்து H2ஆக மாற்றிட்டு இது வந்து PCC ஆல்டிஹைடாக மாற்றி ஸ்பெசிஃபிக் தாக்கம் வந்து முதல் அடுக்குகோலில் தான் நடைபெறும். PCC வந்து ஆல்டிஹைட், அதாவது முதல் அடுக்குகோலை வந்து PCC வந்து ஆல்டிஹைடாக மாற்றும். வன்னொட்சியேற்றிகள்லாம் எங்களுக்கு ஓயிக் அசிட்டாக தான் மாற்றப்போகுது. ரெண்டாவது பார்த்திங்க, நீங்கள் வழி அடுக்குகோலை வந்து நீங்கள் H+KMNO4 போட்டாலும் சரிதான், PCC போட்டாலும் சரிதான், இரண்டுமே எளியாக மாற்றும் கீட்டோன்களாகத்தான் மாற்றப்போகுது. அடுத்து நம்ம தாழ்த்தும் கருவிகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ZnHg, இது ப்ரெக்கெட்டில் தான் நீங்கள் என்ன போடணும், Hg போடணும். இதுக்கு முதல் ஸ்லேஸ் கொடுத்து Hg போட்டவங்க, ஆனால் இப்போ மார்க்கிங்கில் என்ன செய்கிறாங்க, இப்படி போட்டால் பிழை போட சொல்கிறாங்க. அது வந்து இப்போ 2019க்கு பிறகு மாற்றப்பட்டுள்ளதான். இப்போ Zn போட்டு ப்ரெக்கெட்டில் தான் Hg போட்டு HCl கொடுக்குங்க. ZnHg தொழிற்பாடே வந்து கார்பன் சேர்வைகள், அதாவது கீட்டோன் அல்லது ஆல்டிஹைட்டை வந்து அட்கேன்களாக மாற்றுறது. அடுத்து NaBH4 மெத்தனால், ரெண்டாவது தாழ்த்தும் கருவி NaBH4 மெத்தனால். அது வந்து
இப்போ கீட்டோன்களை வந்து வலியற்கோள்களாகவும் அல்டிஹைட்களை வந்து முதலற்கோளாகவும் என்ன செய்யும் மாற்றும். அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் H+H2 அல்லது DHTSO போட்டிங்கன்னு சொன்னால் அந்த NaBH4 மெத்தனால் ஒத்த தொழிற்பாடை காட்ட போது, அதாவது வந்து கீட்டோனாக இருந்த வலியற்கோளாகவும் அல்டிஹைட்டாக இருந்த முதலற்கோளாகவும் மாற்றும். மேலும் இதில் ஸ்பெசிஃபிக் தாக்கம் ஒன்றைக்கு ஓயிக் அசிட் வந்தீங்கன்னு சொன்னால் ஓயிக் அசிடில் இருந்து டபுள் போண்ட் ஓன்றைக்கு இந்த கார்பனோட இருக்கிற இந்த இரட்டை பிணைப்பு ஓவை வந்து ஃபுல்லாக H2ஆக மாற்றும். அப்போ ஓயிக் அசிட் என்ன செய்யுன்னு சொன்னால் முதலற்கோளாக லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டால் மாற்றப்படுவது. ஏர்மைட் வந்து முதல் அமீனாக மாற்றப்படுவது. அடுத்து இது வந்து 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு MCQல வந்திருக்கேன். அடுத்து எஸ்தர் வந்து முதலற்கோளாகவும், அதாவது எஸ்தர் வந்து என்ன செய்யும், நீங்கள் H+H2 அதாவது ஐதான் HTSO போடுறதுக்காக வேண்டி ஐதான் HTSO நீர்ப்பகுப்பு நடைபெறும். அது எப்படி நீர்ப்பகுப்புன்னு சொன்னால் இந்த பிணைப்பால் உடைக்கப்பட்டால் என்ன வரப்போ எங்களுக்கு ஓயிக் அசிட், அதாவது இந்த கார்பனுக்கு ப்ளஸ்ஸும் இந்த ஒட்சிசனுக்கு மைனஸும் வரும். மின்னணுத்தன்மை ஒட்சிசனுக்கு கூட அதால் மைனஸும், இந்த கார்பனுக்கு வந்து மின்னணுத்தன்மை குறைய அதால் ப்ளஸ்ஸும் வரப்போகுது. அப்போ நீரிலிருந்து வர OH மைனஸ் வந்து இந்த ப்ளஸ்ஸோட வந்து சேர்ந்து ஓயிக் அசிட்டாக மாறும். நீரிலிருந்து வர H+ வந்து இந்த O மைனஸோடு சேர்ந்து OHஆக மாறும். இந்த ஓயிக் அசிட் வந்து மீண்டும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டால் இப்படி ஒரு தொழிற்பாடு காட்டப்படுது, முதலற்கோளாக மாற்றப்படுது. ரைட், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் H2 நிக்கல், H2 பலேடியம், H2 பிளாட்டினங்கள்ன்ற தொழிற்பாடுகள். H2 நிக்கல் வந்து வழமையாகவே இரட்டை பிணைப்பு அல்லது உண்மை பிணைப்புகள் என்ன செய்யும், சிங்கிள் பாண்டாக மாற்றும். அதாவது வந்து அட்கைன் அல்லது அட்கேன்களாக மாற்றப்போகுது. உங்களை பார்த்தா விளங்கும். அடுத்தது மும்மை பிணைப்பு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இரட்டை பிணைப்பாக மாற்றுறதுக்கு நாங்கள் H2 பலேடியம், பேரியம் சல்ஃபேட், குயினலின் இதை போட்டோம்னு சொன்னால் மும்மை பிணைப்பு இரட்டை பிணைப்பாக மாறப்போகுது. அடுத்ததாக இந்த மாற்றீடுகளை நீங்கள் செய்து பாருங்கள். நாங்கள் படித்த அட்கேன், அட்கீன், அட்கைன், ஒட்சியேற்றுங்கருவி, தாழ்த்துங்கருவி இவங்களை வச்சு இப்போ நீங்கள் இந்த சிம்பிளான மாற்றீடுகளை செய்து பாருங்கள். ரைட், இதுக்குரிய விடையை வந்து நான் அடுத்த சீரீஸில் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நாங்கள் எழுதின இந்த தாக்கங்களை வச்சு நீங்கள் பார்த்தே மாற்றீடு செய்யுங்க. நீங்கள் இந்த ஆர்கானிக்கில் வந்து இன்ஆர்கானிக் மாதிரி பாடமாக்குனீங்கன்னு சொன்னால் தாக்கங்கள் ஞாபகத்தில் இருக்காது. மாற்றீடு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கங்கள் கிளியர் ஆகும். அப்போ நீங்கள் மாற்றீடு செய்யக்குள்ள வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் எழுதின இந்த ஷோர்ட் எழுதியிருக்கின்ற தாக்கங்கள் அதை பார்த்து நீங்கள் இந்த மாற்றீடுகளை செய்ய உங்களுக்கு ஐடியா வரும். அதோட உங்களுக்கு தாக்கங்களும் ஞாபகம் வரும். நான் அடுத்த சீரீஸில் வந்து இதற்கான விடைகளை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் 6 மாற்றீடும், இதில் அதாவது மொத்தம் 12 மாற்றீடுகள் காணப்படுவது. சரியா, இதில் வந்து 6 மாற்றீடு, முன்னே இதில் 6 மாற்றீடும் இதில் 6 மாற்றீடும் இருக்கும். இதற்கான விடைகளை வந்து நான் அடுத்த சீரீஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன்.